ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குரு பகவான் மற்றும் சனி பகவான், அதே போல் லாஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்டில் ராகுகேது பகவான், இவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய கேள்வியான இந்த வருடமாவது என்னுடைய வேலையில் நிரந்தர வேலை இருக்குமா? சில அன்பர்கள் கேட்காங்க, இந்த வருடமாவது என்னுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வர கேள்வி இந்த ரெண்டு கேள்வி தான். திருமணம், வேலை, இதை சார்ந்து அதிகமாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை நீங்கள் உறுதியாக அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் குரு அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் ரொம்ப சிந்திக்க வச்சிட்டார். அப்போ இந்த சிந்தனைகளுக்குரிய விஷயங்களில் எப்போ ரிசல்ட் கிடைக்கும், எப்போ ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சொல்லி நீங்கள் காத்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஆனி மாதத்திலிருந்து வேலையில் முன்னேற்றம் உண்டு. வேலை தேடிக்கிருக்கீங்க, இல்லை வேலையில் இழந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல் கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிற நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுடைய மனநிலையிலிருந்து ஒரு மாற்றம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய லைஃப்பில் கடன் 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 எல்லா விஷயங்களிலும் இந்த கடன் பிரச்சனை முதன்மையாக உங்களுக்கு நிற்கிது. எப்படா கடன் அடைப்போம், எப்பப்பா நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக ஒரு ஏற்றம் உண்டு. அதுபோல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்களை உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருந்தால் உறுதியாக அந்த பாதிப்பு சரியாகிவிடும். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலை இழந்ததுக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா? ஏற்கனவே நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். மிதுன ராசிக்காரங்க ஒரு இடத்துலேருந்து வேலையை விட்டு நிற்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய தன்மை கிடையாது. நீங்கள் யாரை வந்து வேலைக்கு சேர்த்து விட்டீங்களோ, யாருக்கு வேலை கற்றுக் கொடுத்தீங்களோ அவர்களுடைய சூழ்ச்சியினால தான் நீங்கள் வேலை இழப்பீங்க. மெயினான பிரச்சனையே அதான். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக ஆனி மாதத்துலேருந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ், மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களை வந்து இவ்வளவு நாட்களாக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்த இந்த பிரச்சனை எப்போ வெளியே போகும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுக்காக சாதகமான சூழ்நிலையை கொடுக்க ரெடியாக இருக்கு. உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணி உங்களை காயப்படுத்தி உங்களை என்ன படாதப்படுத்தினாங்களோ, அதான் சொன்னால் மனுஷன் படுற பாடு படாத பாடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுத்தாங்களோ அந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வர போகிறீங்க. நீங்களாக இருக்க போகிறீங்க. இன்னொரு விஷயம், மன நிம்மதி கிடைக்க போகுது. உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதே போல் வந்து இன்னொரு விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், மிதுன ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2.5 வருடம் அல்லது 3 வருட காலமாக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க அல்லது எவ்வளோ தூரம் உங்களுடைய மனசில் கவலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால்
சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கூட பிறந்த உறவுகளும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். கூட இருந்த நட்புகளும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். யாரை நம்பாமல் இருக்க அப்படிங்கிற குழப்பத்தில் தான் உங்கள் லைஃபே ஒரு 3 வருஷமாக டேர்னிங் போய்கிருக்கு. அப்போ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த புத்தாண்டு இருக்க போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக தொழில் ஸ்தானத்தில் வெற்றி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு போனேன் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா உறுதியாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானுடைய பார்வை மூலமாக கிடைக்க போகுது. அதே போல் ஏற்கனவே தொழிலில் இருக்கீங்க, அந்த தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டான நிலை கொண்டு வர முடியல, அப்போ இதில் எப்படி ஸ்டாண்டர்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்கள் தொழிலில் சரியான சிந்தனைகள் மூலமாக நீங்கள் சிறப்படைய போகிறீங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க உங்கள் பிரச்சனைக்கு சிந்திக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். அடுத்தவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறதா அப்படியே அற்புதமாக கொடுப்பீங்க, அப்படியே அசால்ட்டாக கொடுப்பீங்க. ஏதோ அல்வா சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் மற்றவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களால் தீர்வு கண்டுபிடிக்க முடியல. அதில் பல குழப்பங்கள் வருது. ஸோ அந்த நிலையிலிருந்து மாற போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத கெட்ட பேர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த கிரகமைப்பு ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் குரு பகவான் அமர்ந்து டைரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த ராகுவை பார்த்துக்கிந்தார். அப்போ இந்த கரெக்டாக ஆனி மாதத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, நம்ம குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ குரு ராகுவை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லை உங்கள் அப்பாவுக்கு தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத நட்புகள் மூலமாக ஏமாற்றம் வரலாம். ஸோ அப்பாட்ட போய் உட்காந்து பொறுமையாக பேசுங்க. ஏன்னா நம்முடைய சிவபெருமானுக்கே ஒரு மிகப்பெரிய அறிவுரை, அற்புதமான விஷயங்களை கூறியது யாருன்னா அவருடைய மகன் நம்முடைய முருகன் தான். அவரே என்ன பண்ணியிருக்காரு, பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி நீங்கள் இப்போ உள்ள காலகட்டங்களில் உங்களுடைய அப்பாட்ட, அப்பா என்னுடைய ராசியின் அடிப்படையில் இப்படிலாம் கிரக நிலை இருக்குது, நீ யாரையும் நம்பி ஏமாந்துடாத, நீ கவனமாக இருப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மிதுன ராசி அன்பர்களை பெற்றெடுத்த அப்பா அம்மார்கள் உறுதியாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் வேறு மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய குழந்தையின் ராசியின் அடிப்படையில் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்காவது ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க, வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போடுறீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போடுங்க. நீங்கள் நல்ல நோக்கத்துடன் போடுவீங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க, அது தேவையில்லாமல் பயன்படுத்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத விஷயங்களை அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எத்தனை சதவீதங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா 80% உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் உண்டு, பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹைகிரீவர் வழிபாடு செய்வது மூலமாக கவலைகளை மறந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம்,
இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.